வெல்கம் டு லெட்லன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் கான்செப்ட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக் சைல்டு சைக்காலஜி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைல்டு சைக்காலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா பிறப்பில் இருந்து அடலசன்ஸ் பீரியட் வரைக்கும் குழந்தைகளோட வளர்ச்சியை உள்ளடக்கிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி தான் என்ன அப்படின்னா இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது. இந்த சைல்டு சைக்காலஜின்றது எதை உணர்த்துது அப்படின்னா குழந்தைகளோட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகுதிகள், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படி, அதாவது குழந்தைகள் முன்னேற்றம் அப்படின்றது சைல்டு டெவலப்மெண்ட்டுன்னு இருக்குது அப்படின்னா அந்த சைல்டு டெவலப்மெண்ட்டோட எல்லா விதமான அமைப்புகளையும் பற்றின ஒரு புரிதல் ஒரு புரிதல் ஒரு உணர்தலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சைல்டு சைக்காலஜின்றது உருவாக்கி கொடுக்குது அப்படின்றது. என்ன மாதிரியான எல்லா பகுதிகள் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்படி கற்றுக்குறாங்க, எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, எப்படி வந்து சிந்தனை பண்ணுறாங்க, எப்படி மற்றவங்களோட வந்து உரையாடுறாங்க, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒருத்தவங்களோ கேட்ட கேள்விக்கு அவங்க எப்படி வந்து அதை பதிலளிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி வந்து மற்றவங்களோட எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை உருவாக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளோட முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பகுதிகளையும் பற்றி ஒரு புரிதலை உருவாக்குறதா இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது. இந்த சைல்டு சைக்காலஜியல் பற்றி மாஸ்பீஸ் மெடிக்கல் டிக்ஷனரி அதில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சைல்டு சைக்காலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மென்டல் எமோஷ்னல் அண்டு பிஹேவியரல் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் அண்டு சில்ட்ரன். அதாவது சைல்டு சைக்காலஜின்றது என்ன அப்படின்னா இன்ஃபன்ட்ஸ் அப்படின்றவங்க 0 to 2 years அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வளர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களோட பிஹேவியரல் எமோஷ்னல் மென்டல் டெவலப்மெண்ட் இதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதில் ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா ஆன் காக்னிட்டிவ் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் எ சைல்டு. அதாவது ஒரு குழந்தையோட காக்னிட்டிவ் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டில் இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்பீஸ் மெடிக்கல் டிக்ஷனரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைல்டு சைக்காலஜியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைல்டு சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து நம்ம இந்த சைல்டு சைக்காலஜியை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்றதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா குழந்தைகளை வந்து நம்ம நல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட நேச்சர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெவலப்மெண்ட் அந்த ஒவ்வொரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா குழந்தைகள் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக மன ரீதியாக சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக குழந்தைகள் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இது வந்து இந்த சைல்டு சைக்காலஜின்றது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது குழந்தைங்களோட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வந்து உருவாக்குறதுக்கும் இந்த சைல்டு சைக்காலஜி மூலயமா டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையில வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது. அடுத்து என்ன அப்படின்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு, அதாவது ஒரு நல்ல டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சிங் லேர்னிங் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும். குழந்தைகளுக்கு வந்து புரியக்கூடிய வகையில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த டீச்சிங் லேர்னிங் அப்போது வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து நிறையா இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு குழந்தைகளோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராசஸை வந்து கொண்டுட்டு போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது.
அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, டு கெயின் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த சைல்டு அண்ட் த பேரண்ட்ஸ் ஸோ தட் த என்விரான்மெண்ட் இன் விச் த சைல்டு இஸ் க்ரோயிங் கேன் பி அண்டர்ஸ்டுட். அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்டையும் பேரண்ட்ஸ்டையும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு உறுதி. ஏன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் வந்து நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து ரொம்ப வந்து கார்னர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கன்செப்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ அதை பொறுத்து அந்த குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். அது அந்த குழந்தைகள் வந்து எந்த விதமான சூழ்நிலையில் வளர்கிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்கும், அதை அதை பற்றி அவங்க அந்த இப்படி தான் அந்த குழந்தைகள் வந்து இந்த விதத்தில் வளர்கிறனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு இந்த சைல்டு சைக்காலஜி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு கண்டென்ட் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னா, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். அதே தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், குழந்தைகளுக்கு வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஐடென்டிஃபை பண்ண அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டுட்டு போகிறது, அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது அப்படின்றதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து அதை வந்து உணர்றதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சைல்டு சைக்காலஜி மூலமாக நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட சைக்காலஜி ட்ரைட் வந்து அந்த சைக்காலஜி கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட லேர்னிங், அவங்களோட என்விரான்மெண்ட், அவங்களோட பிஹேவியர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணது மூலயமா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மூலயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல டைரக்ஷன், ஒரு சரியான வழியை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது எது அப்படின்னா, ஒரு எதை சொல்லுது அப்படின்னா, குழந்தைகளோட ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை பற்றி நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் காசஸ், அதாவது என்ன அப்படின்னா, குழந்தைகளோட ஸ்பெசிஃபிக் பிஹேவியர், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னென்ன மாதிரியான பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை பற்றியும், அந்த பிஹேவியர் எதனால் ஏற்படுது அப்படின்றதையும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது நமக்கு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த சைல்டு சைக்காலஜின்றதே குழந்தைகளை பற்றி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தான். அப்போ இந்த சைல்டு சைக்காலஜின்றது என்னென்னா, ஸ்டடி ஆஃப் சைல்ட்ஸ் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், அதாவது குழந்தைகளுக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது. திஸ் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த சைல்டு இஸ் லைக்லி டு பி இன் ஃப்யூச்சர். அதாவது என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த சைல்டு சைக்காலஜின்றது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவங்க லைக் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றதான். அப்போ ஒரு ஓவராலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சைல்டு சைக்காலஜின்றது குழந்தைகளை பற்றி படிக்கக்கூடியது. அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க வந்து எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது, பேரண்ட்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்களோட நல்ல வழியில் ஒரு சரியான பாதையில் வந்து அந்த குழந்தைகளை வந்து நடத்திட்டு போகிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுக்குறது, அவங்கள வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சிட்டிசன், ஒரு நல்ல இதாக வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த சைல்டு சைக்காலஜின்றது. இது வந்து இந்த இப்போ நம்ம டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம டீச்சர் இதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா டீச்சிங் அப்படின்றது இந்த சைல்டு சைக்காலஜி அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பகுதி. இது தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். குழந்தைகளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சைல்டு சைக்காலஜி அப்படின்றது. இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.